விஜய்க்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கு தேர்தல் ஆணையம். அவங்க தெரிஞ்சுதான் செஞ்சாங்களா, தெரியாம செஞ்சாங்களா, அவங்க என்ன நினைச்சு கொடுத்தாங்களோ தெரியல. விசில் சின்னம் இயற்கையே விஜய்க்கு ட்ரிபிள் வியை உருவாக்கி கொடுத்துருக்கு. வெற்றி விஜய் விகில் எப்படியோ பொருத்தமா இருக்கு பாருங்க. இதான் ஒரு ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சுவாச காற்றுன்னு கூட சொல்லலாம். இது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமா இருக்கு பாருங்க. ட்ரிபிள் வி தேர்தல் ஆணையம் என்ன நினைச்சு கொடுத்ததோ தெரியல. ஆனா இது ஒரு வெற்றி சின்னமா அவங்களோட இருக்கு. அது எல்லாமே இது ஒரு நிரந்தர சின்னம், நிரந்தரமா இருக்கக்கூடிய சின்னமா இந்த விசில் இருக்கு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் இந்த விசில் தான் தேவைப்படும். இந்த நாட்டை சுத்தம் பண்றதுக்கும் இந்த விசில் தான் தேவைப்படுது. நல்லா அருமையான விசில் சின்னம். இந்த சின்னம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன கெடுதல் நினைச்சு கொடுத்துச்சோ, ஆனா அது விஜய்க்கு ஒரு நல்ல சாதகமா அமைஞ்சது. எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம். ஏழை காத்துல அடிச்சா பிச்சுக்கும். அவனுக்கு உதய சூரியன் தான். அவனுக்கு சின்னமே சூரியன் கிடையாது, அது உதய சூரியன் தான். அது கொஞ்ச நேரம் தான் நிற்கும். அதனால தான் இவனால 5 வருஷம் தான் இவனால நிற்க முடியும். 10 வருஷம் இவனால நிற்க மாட்டானோ, அது சரித்திரமும் இல்லை. அதனால உதய சூரியங்கிறது கொஞ்ச காலம் தான், கொஞ்ச நேரம் தான். அது அந்த நேரத்தில் போய் இவனு போய் அப்பயும் காய்ச்சி கொடுத்து மக்களை போய் கூட்டிட்டு தான் காட்ட முடியும் உதய சூரியன் இது இப்படிதான் இருக்கும் உதய சூரியன். இவன் வந்து சூரியன் இவன் சூரியன் கிடையாதுங்க. இவனோட சின்னமே உதய சூரியன் தான். புரியுதுங்களா? உதயசூரியன் அந்த ஒரு 6 to 7 வரையும் தான் அது உதயமா இருக்கும். மற்றதெல்லாம் அது சூரியனா மாறி வரும். அதுக்கு உதயசூரியன். இலை காத்துல பிச்சுக்கும். இந்த விசிலு சின்னம் ஒரு வரப்பிரசாதமான சின்னம். நாட்டை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அருமையான சின்னமா இருக்கு விஜய்க்கு. மேலும் வெற்றி வாய்ப்பை மக்கள் தான் நம்ம தான் தேடி தரணும். விஜய்க்கு உங்களோட ஆதரவு வேணும்ன்ட்டு நான்லாம் விரும்பி கேட்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் நம்மளுக்கு விஜய். இதை பற்றி மேலும் நம்ம அதிகமாக பேசுவோம். போக பேசிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.